கண்ணால என் கண்ணோட ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பிரில் பார்த்த சாங் வந்து பண்ண ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அது இல்லாமல் நான் அப்படியே சப்ஸ்கிரைப் வந்து பண்ண கேட்டிருந்தாங்க. ஸோ நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ அது எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காகவும் ஷார்ட் ஸ்வீட்டாகவும் நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கிற ஆக்மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட்டை வந்து பண்ணிக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ண உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ பிக்கு எல்லாமே வந்து பண்ணக்க நீங்கள் தான் ஒன்று ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிக்கு தானே ஈஸி ஆட் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கனாக்க வேணா போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ வந்து பண்ணாக்க 3D லிக்ஸ் வீடியோனால பிக் ஆட் பண்ணுறது வந்து பண்ணாக்க கொஞ்சம் அதோடைய சைஸ் எல்லாமே வந்து பண்ண கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறும். ஸோ அதை வந்து பண்ணாக்க கரெக்டாக எப்படி உங்களுடைய பிக் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணுறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கினாக்க ஜஸ்ட் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஓகே, ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ ஃபஸ்ட் வந்து பண்ணாக்க இதில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஃபான் வந்து பண்ணாக்க உங்கள் ஹைட் மோஷனில் ஃபஸ்ட்டு எப்படி நம்ம இன்புட் பண்ணாமல் பார்த்துடலாம். ஓகே, ஸோ அதுக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே எடிட் டெஸ்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே ஃபாண்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே வெப் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் மேலே காலைல 3 பட்டன் இருப்பாருங்க, ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க கீழே வந்து பண்ண ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மட்டும் மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டவுன்லோட் மொபைலில் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ இதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் வந்து பண்ணாக்க இருக்கும். ஸோ இப்போ என்னோடய ஃபானை எந்த ஃபைல் வச்சுருக்கணும், ஸோ அந்த ஃபைல்கிட்ட நான் வந்து பண்ணாக்க டேட்டா மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ 2 ஃபாண்டு கொடுத்து இருக்கேன். ஜஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இது செகண்ட். ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே சைட்னு இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ இன்புட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா உங்கள் ஆக்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் ஃபாண்ட் வந்து பண்ண கரெக்டாக ஆட் ஆகும். ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணது மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எடிட் பண்ண வேண்டிய அதே ப்ராஜெக்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணி பார்த்தினாக்க உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தினாக்க சேஞ்சிட்டு இருக்கும். அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆனாக்க அது எப்படி வந்து பண்ணாக்க கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து பண்ணாக்க நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ சேஞ்ச் ஆகாத அந்த டெஸ்ட்டை வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே டெஸ்ட் இருக்காது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ அந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து பண்ணாக்க பேஸ் ஐக்கன் இருக்கும், அது வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஸ்மால் ஆட்ருக்கு வந்து பண்ண கேபிட்டலில் சேஞ்ச் பண்ணுறது, இல்லை கேபிட்டல் ஆட்ருக்கு ஸ்மால் ஆட்டில் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி எதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகே, அவ்வளோதான். மேல் நம்ம வந்து பண்ண டிக்கென்னு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபாண்ட் வந்து பண்ணாக்க கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கு எல்லாத்தையுமே வந்து பண்ணாக்க நம்ம பேஞ்சு வந்து பண்ணாக்க கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அது எப்படின்றது குயிக்காக நம்ம பாட்டு வந்துடலாமா? ஸோ அதுக்கு அப்படி நம்ம வந்து பண்ணாக்க பேக் போய்க்கலாம். ஸோ அதுக்கு நாம் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து பண்ணாக்க அடாப்ட்டு. இந்த ஆப் வந்து பண்ண ப்ளே ஸ்டோர் இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் பேக்வர்ட் மூவ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் கூட இருப்போம் தான். நான் வந்து பண்ணாக்க இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கினாக்க ஃபஸ்ட் டைம் இமெயில் கொடுத்து வந்து பண்ணாக்க நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பண்ணாக்க இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து பண்ண பேக்வர்ட் ரிமூவ்னு ஒரு ஐக்கான் இருக்கா, ஜஸ்ட் அந்த ஐக்கானை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பண்ண ப்ளஸ் சைன் இருக்கா, அது நீங்கள் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணால் கீழே ஃபைல் ஷோ ஆகும், அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். 1 2 3 ஆயிடுச்சா? ஸோ இப்போ கீழே வந்து பண்ணாக்க டவுன் இருப்பாருங்க, அது கீழே பண்ணி நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இப்போ மேலே வந்து பண்ண கேன்சல் ஐக்கன் இருக்கா, அதில் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் அந்த ரிமூவ் பேக்ரவுண்ட் ஐக்கானை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. அதே ப்ளஸ் கீழே போயிட்டு ஃபைல்குள்ளே போயிட்டு நெக்ஸ்ட் இமேஜை வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் போயிட்டு மறுபடியும் ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணால் போதும், அதையும் வந்து பண்ணாக்க ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ கீழே டவுன் இருக்கா, கீழே பண்ணி வந்து பண்ணாக்க டவுன் பண்ணிக்க வேண்டியதான். இதே சேம் இடத்துல வந்து பண்ணாக்க ஒன் பண்ணால் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் பிஎன்ஜியை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் அப்படி நம்ம பேக் போயிட்டு ஆக்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எடிட் பண்ண வேண்டிய அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அப்படி வந்து பண்ணாக்க கீழே நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாமா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கலாம். இப்போ கீழே ப்ளஸ் கீழ் போயிட்டு மீடியா கீழ் போயிட்டு
ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுற பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக அந்த பேக்ரவுண்டுக்கு லேயருக்கு நேர சைடில் கேப் இருக்கா அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி அது வந்து பண்ணாக்க செலக்ட் ஆகும். இது அப்படி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க சாங்குக்கு மேல் வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டேன். இந்த பிக் வந்து பண்ணாக்க எது வரைக்கும் நீங்கள் சேம் பண்ணிங்கனாக்கா அப்படியே கொண்டு வாங்க. நான் வந்து பண்ணாக்க சொல்கிறேன். ஓகே, இது வரைக்கும்னா நானே மறந்துட்டேன். ஸோ ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பண்ணாக்க ஃபுல்லாகவே நாம் எஸ்என் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் டிரெக்ஷன் வேர்ப் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே மூவ் பண்ணாக்க சைடில் டெல்ஸ் எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேடஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க மிரர் ஆஃப் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, இப்போ நாம் அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ கீழே மூட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த சைடில் செகண்ட் ஒரு ஐக்கன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இது வந்து பண்ணாக்க -90 வந்து பண்ணாக்க நம்ம சேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ மேலே வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பண்ணாக்க XYZ இருக்கும், அந்த Z நீங்கள் வந்து பண்ணாக்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பாக்ஸ் மாதிரி இருக்குது, இந்த இடத்துல அப்படி உங்கள் விரலால் மேலுக்கு நீங்கள் மூவ் பண்ணாக்க சைஸ் வந்து பண்ணாக்க கம்மியாகும். ஒரு 1900 கிட்ட வந்து பண்ணாக்க நீங்கள் கொண்டு போய் விட்டுக்குங்க. கரெக்டாக ஒரு 2000 வந்து பண்ணாக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உடைய சைஸ் வந்து பண்ணாக்க நம்ம ஃபுல் ஸ்கில்லுக்கு லைட் நம்ம சேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த XYன்றது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ உங்களுடைய அந்த பேக்ரவுண்டு எந்த மாதிரி ஆட் ஆகணுமோ அந்த மாதிரி நீங்கள் அசைன் பண்ணி ஆட் பண்ணிட்டுக்குங்க. இப்போதைக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ கால் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேக்ரவுண்டு வந்து பண்ணாக்க நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பேக்ரவுண்டு வந்து பார்த்தினாக்கா ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடிட் பண்ண வேண்டிய பிக் எப்படி ஆட் பண்ணாமல் பார்த்துடலாமா? அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு மீடியா கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வந்து பண்ணாக்க பயோட பிக் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணிவிட்டு மேல் நான் ப்ளஸ் வந்து பண்ணாக்க கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த பிக்கை அப்படி நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போங்க. கரெக்டாக வந்து பண்ணாக்க இந்த 2 மாதிரி இருக்கா கரெக்டாக 6.13 வரைக்கும் ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த சைடில் செகண்ட் ஆப்ஷன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு -90 வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் XYZ இருக்கா Z கிளிக் பண்ணிவிட்டு இது அப்படியே இந்த பாக்ஸில் லைட்டாக மேல் மூவ் பண்ணினாக்கா அந்த பிக் வந்து பண்ணாக்க அப்படியே சின்னதாகும். அப்படியே நம்ம மூவ் பண்ணலாம். கரெக்டாக அந்த மேகெல்லாம் இருப்பாருங்க, ஸோ அதுக்கு பின்னாடி போகிற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த XY கிளிக் பண்ணிட்டு இப்படிய சைஸ் லைட்டு நான் வந்து பண்ணாக்க அட்ஜென்ட் பண்ணி கரெக்டாக ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி ஆட் பண்ணுங்களோ அதே மாதிரி இப்போதைக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தினாக்க அந்த 3D எஃபெக்ட் வரும் இல்லையா, ஸோ அதை நம்ம ஆன் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்முடைய அந்த லேயர் தகுந்த மாதிரி நம்ம பிக் வந்து பண்ண கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பிக்கு நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு அப்படியே மூவ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 6.14 கிட்ட வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பண்ணாக்க கேலோட இமேஜ் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த பிக்கு செலக்ட் பண்ணலாம்? நான் இந்த பிக்கை செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த பிக் வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு செகண்ட் ஆப்ஷனில் போயிட்டு -90 நீங்கள் ஆட் பண்ணுற எல்லா பிக்குமே -90 நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் ஆஃப் கிளிக் பண்ணிட்டு Z கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் சைஸ் வந்து பண்ணாக்க லைட்டாக கம்மி பண்ணலாம். ஒரு 1400 கிட்ட இப்போதைக்கு நம்ம மூவ் பண்ணலாமா? இந்த XY நம்ம செலக்ட் பண்ணிட்டு இதை அப்படியே இந்த சைடுக்கு மூவ் பண்ணலாம். ஸோ டெஸ்ட்டுக்கு மேலே தான் இருக்குது, மற்றும் அந்த Z நம்ம கிளிக் பண்ணிட்டு இப்படி சைஸ் லைட்டாக கம்மி பண்ணலாம். ஓகே, ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க 1900 கரெக்டாக இந்த வேல்யூ பார்த்துக்குங்க. ஓகே, இது வந்து பண்ணாக்க கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த தடவை யூஸ் பண்ணி இப்படி சைஸ் வந்து பண்ணாக்க லைட்டு நம்ம கம்மி பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் ஆஃப் கிளிக் பண்ணிட்டு XY நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை கரெக்டாக அசைன் பண்ணி இப்போதைக்கு நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பிக்கு நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம 3D எஃபெக்ட் வந்து இப்போ நான் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிக் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு இந்த இடத்துல வந்து இப்போ எனக்கு ஒரு கேமரா லேயர் பாருங்க, ஜஸ்ட் இது ஆஃபில் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டீங்கனாக்க உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்க இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் ஐக்கம் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு பிக்கை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு கீழே முடிச்சுட்டு போயிட்டேன். இதை லைட்டாக நான் கீழே மூவ் பண்ணி அசைன் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். பேக்ரவுண்டும் நான் லைட்டாக கீழே வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கிறேன். கீழக்கா மில்கா. ஓகே, ஸோ இப்போதைக்கு ஏதோ ஒன்று ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பண்ணாக்க இப்படியே இருக்கட்டும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிக்குக்கு நம்ம போய்க்கலாமா? ஸோ இது ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் அந்த பிக்கு நம்ம செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டேன். இந்த தேர்ட் யூஸ் பண்ணி இதோடைய சைஸ் லைட்டை நம்ம கம்மி பண்ணிவிட்டேன்.
இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது உங்களுக்கு எந்த இடத்துல எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அசைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட்டு லிஸ்ட்க்கு நம்ம இப்போ காட் பண்ணலாமா? அதுக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ காட் பண்ணிங்க பாருங்கள். அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டூபிள் லேயர் பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே நீங்கள் வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட்டு செகண்ட் லெக்ஸு எண்டுக்கிட்ட போய்க்குங்க. இப்போ டூப்ளிகேட் பண்ண பாருங்கள். ஸோ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க அது வந்து பண்ண கிருஷ்ண ஆகும். இப்போ இதை கரெக்டாக வந்து பண்ணாக்க இந்த புக் மார்க்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து பண்ணாக்க இந்த ரிலீஸுக்கிட்ட இந்த இடத்துல நீங்கள் கொண்டு வாங்க. இப்போ அந்த ரிலீஸுக்கு பின்னாடி தான் இருக்குது நம்முடைய பிக்கு, முன்னாடி நம்ம கொண்டு வந்துடலாம். அதுக்கு இந்த ஜட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாக்ஸ் மாதிரி இருக்கா இது அப்படியே வந்து பண்ணாக்க கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க அந்த டெஸ்ட்டுக்கு மேல் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க தடவை யூஸ் பண்ணி இப்போ உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அசென்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணும்போது மட்டும் இந்த எக்ஸ்ஒய் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அசென்ட் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நம்ம இந்த பிக்கும் நம்ம ஆட் பண்ணியாச்சா? இப்போ செகண்ட் பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி டூப்ளி லேயர் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் லிக்ஸ் எங்கே முடியுதோ அங்கே போயிட்டு ஜஸ்ட்டு அது வரைக்கும் கரெக்டாக அந்த பிக்கை நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம அந்த பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இதை அப்படியே இந்த சைடுக்கு நம்ம கொண்டு வந்து விடலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஜட்டை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இதை அப்படி கீழே மூவ் பண்ணாக்க டிஸ்ட்டுக்கு மேலே வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க எக்ஸ்ஒய் இந்த தடவை யூஸ் பண்ணி உங்களோட பிக் அந்த மாதிரி ஷோருமோ அந்த மாதிரி நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, அவ்வளோதான். மறுபடியும் அதே மாதிரி வந்து பண்ணாக்க டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம கரெக்டாக வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான் முன்னாடி பண்ண மாதிரி அதே சேம் மெத்தடில் நாங்கள் கொண்டு வந்து விட்டுக்குங்க. ஸோ நான் கொஞ்சம் நல்லா தான் சொல்லின்னு வரேன், கொஞ்சம் பிக் ஆட் பண்ணுறது மட்டும் பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து பண்ண கரெக்டாக ஆட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு டூப்ளி லேயர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பிக்கையும் கரெக்டாக நெக்ஸ்ட் வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ மறுபடியும் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு ஜட்டு நம்ம கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக டெஸ்ட்டுக்கு மேலே நம்ம கொண்டு வந்து விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி முன்ன பின்ன போகிறது வந்து பண்ணாக்க ஜட்டை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த மூவாற்ற செல்லில் வந்து பண்ணாக்க எக்ஸ்ஒய் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு சைஸுக்கு மட்டும் இந்த இடத்துல யூஸ் பண்ணி கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது ஆகிடுச்சா? மறுபடியும் இதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் இதுக்கு போயிட்டு கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரே பிக்கு ஆட் பண்ணி வரங்க, பிக்கு சேஞ்ச் பண்ணுறது நம்ம லாஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கரெக்டாக நம்ம வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணலாம் இதை. ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் பிக் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதில் பிக் எப்படி சேஞ்ச் பண்ணாமல் பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க பயோட பிக் எதுவும் பண்ண வேணாம், கேர்ள்ஸு ஃபஸ்ட் பிக் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு செகண்ட் பிக்கிட்ட போய்க்கலாம். ஜஸ்ட் அந்த செகண்ட் பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் கலஃப் இருக்காதுங்க செலக்ட் பண்ணுறீங்க, இந்த சைடில் ஸ்டார் ஐக்கன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ நான் எடிட் பண்ணி இன்னொரு பேஜ் இமேஜ் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிவிட்டு மேல் ப்ளஸ்ஸாக இருக்கா அது வந்து பண்ணாக்க நான் கிளிக் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு பிக்கு கொஞ்சம் சைடு ஆட் ஆகலைனாக்கா இந்த ஃபிட்டுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே இங்கே பேக் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ஒயில் ஃபஸ்ட்டில் இந்த எக்ஸ்ஒய் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி சைஸ் கம்மி பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இதே சமயத்தில் வந்து பண்ணாக்க தேர்ட் பிக்குக்கும் நாம் வந்து பண்ணாக்க பிக்கை வந்து பண்ணாக்க நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பேக் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு கரெக்டாக நம்ம அசென்ட் பண்ணி கரெக்டாக இந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதே சமயத்தில் வந்து பார்த்தினாக்கா லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சம் இந்த பிக் ஆட் பண்ணுறது வந்து பண்ண கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸி, தெரியாதவங்களுக்கு கஷ்டம் இல்லை, ஈஸி தான். கரெக்டாக அந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி கரெக்டாக நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். ஓகே, கரெக்டாக வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆயிடும். ஓகே, ஸோ இதே சமயத்தில் வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணலாமா? இப்போ கொஞ்சம் லென்த் ஆகிடுச்சு வீடியோ. ஸோ ஓகே, நான் இது ஒரு பிக் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் மூவ் பண்ணி பார்க்கலாமா? கரெக்டாக வந்து பார்த்தினாக்கா நம்ம பில்லில் பார்த்த மாதிரி கரெக்டாக வீடியோ வந்து பண்ணாக்க ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் மட்டும் கொஞ்சம் நீங்கள் வேறு ஏதாவது பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த கேமரா ஆப்ஷனை மட்டும் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே எஸ்ஓ பட்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க செட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னாக்கா சப்ஸ்கிரைப் மார்க் கமெண்ட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.